ஆமா, அப்ப நம்ம எல்லாம் விட்டுட்டு போயிட்டார் மாமா, போயிட்டார். அழகு கொடுத்து வச்சது அவ்வளவு. தாங்க முடியாத துக்கம்தான். என்ன செய்யறது? நாம் தான் சிறுக சிறுக மனசை தேர்த்து. எனக்கு தான் அவன் முகத்தை பார்க்க கூட கொடுத்து வைக்கல. கேஸ் விஷயமா மெட்ராஸ் போயிருந்தவன் இப்பதான் வந்து. கண்ணம்மா எங்க? அதோ ரங்கசாமி, வேதாச்சல உடம்பு நல்லா தானே தேறி வந்தது? ஆமா, யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு ஏற்பட்ட ஷாக்கு தான். டாக்டருக்கே புரியாத ஷாக்கா? ஆச்சரியம் தான். ஆச்சரியம் ஒண்ணுமில்லை, அவங்க திட்டப்படி சரியா நடந்துட்டாரு. கலா, ப்ளீஸ் கொஞ்சம் பேசாம இருக்கலாம். ஐயா யாரு? நானும் வேதாச்சலமும் இரு உடல் ஒரு உயிர் மாதிரி. அதோட குடும்ப வக்கீல், பேர் பாலசுப்ரமணியன். தம்பி என் பேர் ஜீவாங்க. வீட்டை விட்டு ஓடின என்ன திரும்ப இங்க கொண்டு வந்து சேர்த்து வச்சோட இவர் தான். ஆமா, நல்லதுதான் செஞ்சேன். ஆனா அது கெட்டதாப்படுது. நான் என்ன செய்யறது? பாவம், தாய் இல்லா பொண்ணு, தகப்பன்னு இறந்துட்டான். ஆஸ்தி பாஸ்தி இருந்து என்னப்பா, அதுக்கு நல்ல ஆதரவு இல்லை. வக்கீல் சார், ஆதரவில்லைன்னு சொல்லி சொல்லி அந்த பொண்ணு புத்தியை கெடுத்து வைக்கிறீங்க நீங்க. எங்களை விட யார் ஆதரவு அதுக்கு தேவையில்லை. கலா கல்யாண செலவுக்காக மாமா உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிற ரொக்கம் 2 லட்சத்தை உடனே அத்தைகிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு மறுவேளை பாருங்க. நீ யார கேட்கறது? Who are you? ஏதாச்சும் அந்த பொறுப்பை எங்கிட்ட தான் ஒப்படைத்தான். நான் கொடுக்கறாது என் இஷ்டம். அதையும் பார்க்கலாம். என்ன விதவையாக்கி வச்சதும் இல்லாம போயாத போராட்டத்துக்கும் வேதனைக்கும் ஆளாக்கி வச்சிருக்கேன். நான் என்ன பாவத்தை செஞ்சேன்? பாவம் செய்தவன் நான். தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் எனக்கு பகை. ஒரு பெண்ணுக்கு இப்படிப்பட்ட வாழ்வா? என்ன இருந்தாலும் பழிபாவத்துக்கு அஞ்சாம உன் சித்தி எப்படி பேசிட்டே கூடாதான். ஐயாவை ஒண்ணு கேக்குறேன், பதில் சொல்வீங்களா? எங்க அப்பா பெரிய பணக்காரர், தெரியுமா? தெரியுமே. அவருக்கு வந்ததும் ஆபத்தான வியாதி, அதுவும் தெரியுமா? தெரியும். இந்த நாட்டுல எவ்வளவு பெரிய டாக்டர்லாம் இருக்காங்க. செலவு செய்ய எவ்வளவு பணம் இருக்கு. அந்த கத்துக்குட்டி டாக்டர் ரங்கசாமி யார்தான்? அவர் தான் கடைசிவருக்கு அப்பாவுக்கு வைத்தியம் செய்யணுமா? வேற டாக்டர்கள் கூட செய்திருக்கலாம். ஏன் செய்யல? நீ ஏன் சொல்லல? யார் கேட்பாங்க? அப்பா கேட்டிருப்பாரு. எப்படி கேட்டிருப்பாரு? பொண்டாட்டி தாயே பெரிய தாயன் அந்த அம்மா ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் அவரு ஆடினாரு. அது இருக்கட்டும், அப்பா எழுதி வச்ச உயில் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும். சர்க்கஸ்காரனோட ஓடின அக்காவுக்கு சொத்துல எந்த பாத்தியமும் இல்லையா? அடப்பாவமே. இருக்கிற சொத்துல பாதி சித்திக்கும் பாதி எனக்கும். 2 பேர்ல யாராவது இறந்துட்டா உயிரோட இருக்கிறவங்களுக்கு அந்த சொத்து சேர்ந்துடும். இதுதான் சுருக்கம். இவ்வளவு உரிமை இருக்கும்போது ஓடி போறேங்கிறீங்க. ஓடி போனா உயிராவது மிஞ்சும். இல்லைன்னா அந்த டாக்டர் கழுத்துல என்ன கட்டி போட்டு அவங்க இஷ்டப்படி என்ன ஆட்டி படைப்பாங்க. கலா, கண்மூடி காலம் இல்லை இது. உனக்கு இஷ்டம் இல்லாதப்போ எதுவும் ஒன்ன மிஞ்சி நடந்துடாது. என் உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வரவிட மாட்டேன். உங்க அப்பா கிட்ட இந்த உறுதிமொழியை நான் கொடுத்திருக்கேன். இருக்கலாம். ஆனா நடுராத்திரியில சித்தி மட்டும் அறையில இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாம அப்பா உயிர் எப்படி போயிருக்குன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? கலா, அப்பா கொலை செய்யப்பட்டான்னு சொல்றியா? ஆமா. அவங்க இஷ்டத்துக்கு விரோதமா நான் நடக்கிற வரைக்கும் அப்பா உயிர் போன மாதிரி ராத்திரியோட ராத்திரியா என் உயிர் போகத்தான் போகுது. அப்படி நடக்க விட்டா நான் ஜீவா இல்ல. என்ன நம்பு.
யாரம்? எனக்கு ஒண்ணும் தெரியாது. சத்தம் கேட்டு தூங்கினு எழுந்து ஓடி வந்தேன். நீங்க சொல்றது சரியான சமாதானமா இல்லைங்க. கலா சந்தேகப்படுற மாதிரி எல்லாம் திட்டம் போட்டு செயலா தான் இருக்கு. இல்லைன்னா கலாவை கொலை செய்ய ஒரு கொலைகாரன் இந்த வீட்டுக்குள்ள திடீர்னு எப்படி வர முடியும்? என்ன, கலாவை கொலை செய்யவா? அதுக்கு நான் காரணம் நான் நினைக்கிறீங்க? தம்பி, இதை விட நீங்க என்ன கொண்டு இருக்கலாம். எல்லாம் இழந்த தனி மரணம் இருக்கிற ஒரு மகளையும் பறி கொடுக்கிற அளவுக்கு எனக்கு பேய் மனம் கிடையாது. இது சத்தியம். என்ன நம்புங்க தம்பி, என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. சரி, அழாதீங்க. கலாவை கொஞ்சம் ஆறுதல் சொல்லுவோம். வாங்க கலா. கலா, அக்காவை விரட்டியது முதல் திட்டம். அப்பா உயிரை எடுத்தது இரண்டாவது திட்டம். என் உயிரை எடுக்க வந்தது மூன்றாவது திட்டம். ஆனா இதிலிருந்து தப்பி ஓடிவிட எனக்கு கடவுள் எப்படியோ வழிகாட்டி விட்டார். ஐயோ, இது என்ன விஷயம்? அம்மா போயிட்டு வரேன். போனது லெட்டர் போடுறேன். சரிப்பா. எங்க போயிட்டு இருக்கீங்க? பொண்ணை தேடி போறேன். ஏன் நாட்டுல பொண்ணு பஞ்சம் வந்துருச்சா? சாந்தா, அந்த கலா மறுபடியும் ஓடி போயிட்டாராமா? இவர் இந்த அம்மாவை தேடி கண்டுபிடிக்க போறாரா? ஏன் உங்களுக்கு வேற வேலை இல்ல? அந்த பொண்ணை விட்டா அந்த குடும்பத்துக்கு வேற யார் வாரிசு சொல்லு? ஊர்ல வாரிசு இல்லாம 1000 குடும்பம் இருக்கு. அத்தனை பேருக்கும் நீங்க தானே வக்காலத்து வாங்கிக்கணும். அடாடாடாடா, பேச்சுல என்ன கிண்டல், என்ன கோபம். சரி, உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேனே. அவங்க அப்பா என்கிட்ட சில பொறுப்புகள் ஒப்படைச்சிருக்காரு. அந்த கடமை தான் காரணம். நான் சொல்றது கேளுங்க. எனக்கும் அந்த வீட்டு கதை பூரா ஓரளவு தெரியும். அந்த கலா நல்லவல்ல. அவளை கட்டிக்கிதான் எங்க டாக்டர் பெரிய பெரிய கோட்டை கட்டிட்டு இருக்காரு. அவர் போய் தேடி கொண்டாட்டுமே. சிவா, சாந்தா சொல்றது எனக்கு நியாயமா தப்பப்படுது. அம்மா, சாந்தாவுக்கு தெரியாத உள் விஷயம் அநேகருக்கு அந்த குடும்பத்துல. காரணம் இல்லாம நான் எதுலையும் தலையிட மாட்டேன். என்ன நம்புங்க. உத்தரவு கொடுங்கம்மா, நான் போயிட்டு வரேன். சாந்தா, போயிட்டு வரட்டும்மா. அப்படி சொல்லுங்க. என்ன என்னம்மா மௌனமா இருக்க? மௌனம்னா சம்மதம் அர்த்தமா? அப்படிதானே? பாத்தீங்களா, திட்டம் போட்டு அந்த பொண்ணை கொண்டுட்டீங்களா இல்ல வீட்டை விட்டே தொடுத்துட்டீங்களா? என்னையா சொல்றேன்? யார்கிட்டும் வேலையை காட்டுறேன். கலாவுக்காக மாமா உங்ககிட்ட கொடுத்திருக்கிற பணத்தை அபேஸ் பண்ண நீங்களா இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒழிச்சு கட்ட திட்டம் போட்டு வேலை செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். கண்ணம்மா,
நீங்க செய்யற பழிபாவத்தை மறக்க இப்படி ஒரு கதை கட்டுறீங்களா? 2 பேருக்குமே சொல்றேன். ஏற்கனவே நான் இடிஞ்சு போயிருக்கேன். அதை இதை பேசி என்னை ஏன் இப்படி மேலும் மேலும் சித்திரவதை செய்யறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு நீங்க நடிக்கிற நாடகம். வாங்க தம்பி. கலா எங்க தேடியும் கிடைக்கல. ஆனா அந்த பொண்ணை கண்டுபிடிக்காம நான் திரும்ப போறதும் இல்லை. இடம் தெரிஞ்சல்லப்பா நீ போய் தேடுறதுக்கு. அவ அக்கா ஏதோ சர்க்கஸ்ல இருக்காளே, அங்க போய் கூட பார்க்கலாம். எப்படியோ வெற்றியோட வருவேன், கவலைப்படாது. கலாவை தேடி ஆள் போகுது. பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற வேலை இது. என்னத்த ஜீவா கடுதாசியா? ஆமா, 2-3 சர்க்கஸ்ல கூட தேடி பார்த்தாச்சாம். கலா கிடைக்கலையா? நல்லதா போச்சு, கிடைக்காமலே போகட்டும். என்ன சொல்ற? சரியாத்தான் சொல்றேன். சொத்து பூரா நமக்கு, வீண் பழியும் வராது. போதும், இத வேற சத்தம் போட்டு சொல்றியா? சும்மா இரு.
Come on. Come on. Va. Come on. Come on. Come on. Come on. Va. Come on. Come on. Come on. Me. Come on. Sit down. Come on. Come on. Come on. Lakshmi. Come on. Come on. Come here. Come here. Come here. Come here. Sit down. Sit down. Ladies and gentlemen, I welcome you all. Let me introduce Parakom Pare. யார் நீங்க? எனக்கு தெரியல. தெரியவும் இல்ல, நான் கலாவும் இல்ல. நீங்க வெளியே போங்க. இனிமே உங்களை தனியா விட்டுட்டு நான் போறதா இல்ல. மிஸ்டர் ஜீவா, உங்க உருட்டு புரட்டெல்லாம் ஊர்ல நடக்கும், இங்க நடக்காது. ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தா ஒழுங்கா போய் ஊரை சேருங்க. நீங்க இல்லாம நான் ரிட்டர்ன் ஆகிறதா இல்ல. நீங்க கர்ணம் போட்டால் அது நடக்காது. பார்த்தேனே, கர்ணம் போடுறது உங்க தொழிலாச்சே, என்னால அப்படி முடியுமா? சமாஷ் பண்றீங்களா? ஏன் சார், உங்களுக்கு இதயம் இருக்கான்னு கேக்குறேன். சித்தி ஆளை வச்சு என்னை கொலை செய்ய பார்த்தாலே அந்த அரைக்கு கிட்டியா மறுபடியும் என்னை கொண்டு போய் தள்ள பாக்குறீங்க. அந்த அம்மா உங்களுக்கு ஏதாவது பணம் காசு கொடுக்குறேன்னு ஆசை காட்டுறா, என்ன கேளுங்க, நான் கொடுக்குறேன். வாங்கிட்டு போய் பத்திரமா சேருங்க. என்ன கலா, ஏன் இப்படி பேசுற? யார் இவங்க? சாரு கேக்குறியா? சாரு சித்தியோட பிரதிநிதி. மாயமந்திரம் செஞ்சாவது எனக்கு கொண்டு போக வந்திருக்காரு. பேரு நல்லா இருக்கும், மிஸ்டர் ஜீவா. வணக்கம். வணக்கம்.
நீங்க தான் கலாவோட அக்கா பேரு சரசா. பேசாதே, பேசின போச்சு.